அத்தியாயம் 18. அவளை காதலித்தால் மரணம் நிச்சயம். வசுந்தரா வேண்டுமென்றே பேசி சூர்யாவை கோபப்படுத்தினாள். அதை பார்த்த மனோஜ் மனதிற்குள் அப்படி போடு என்று நினைத்து கொண்டான். வசுந்தரா பேசியதை கேட்ட சூர்யா கடுகடவென அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் தாமரை, பூஜா, கௌதம் இவர்கள் அனைவரும் ஒரு சில கதைகளை பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு இருந்தனர். அப்பொழுது ராம், உமா, நீ ஏன் சோகமா இருக்க? கல்யாண பொண்ணு உன் மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருந்தா உன்னை மாப்பிள்ள பாலா ஓடி போயிட மாட்டானா என்று உமாவை பார்த்து கூறினான். உமா வருஷத்தில் ஒரு முறையாவது சூர்யாவை பார்ப்பதற்கென பெங்களூருக்கு வருவாள். அப்போது சூர்யாவும் அவ்வப்போது திருச்சிக்கு செல்வான். சூர்யா செல்லும் போது இவன் நண்பர்களில் யாரையாவது அழைத்து செல்வான். ஜான் மட்டும் ஒரு முறை கூட உமாவை சந்தித்து பேசியதில்லை. ஜானின் புகைப்படத்தை கூட அவ்வளவாக கவனித்து பார்த்ததும் இல்லை. ஆனால் ஜான் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள், அவ்வளவுதான். அதனால் ராம், மனோஜ், கௌதம் மூவரும் உமாவிடம் நன்கு உரிமை எடுத்துக்கொண்டு சகோதரி போல பேசுவார்கள். அதற்கு மனோஜ், ஆமா, நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? எப்பவும் நல்லா பேசுவதானே, கல்யாணம் டென்ஷனா? உன் மாப்பிள்ள பாலா உன்னை பார்க்க வந்தாரா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் என்றான் சூர்யாவை பார்த்து சிரித்து கொண்டே. அதை கேட்ட பூஜா, சொல்லவே இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவரை நீ இன்னைக்கு பாத்தியாடி என்று கேட்டாள். உடனே தாமரை, சூர்யா அண்ணா, உங்களுக்கும் ஒன்று சொல்லட்டுமா? உங்க உமா ட்ரெயின்ல மாப்பிள்ளை கிட்ட என்னென்னலாம் பேசணும் திருச்சியில கிளம்பும் போதிலிருந்து பிராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்தா. என்கிட்ட தான் பேசி பார்த்துக்கிட்டா என்றாள். அதற்கு கௌதம், திருச்சியிலிருந்தே பிராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தியா? பெரிய டைலாக்கா என்று வேண்டுமென்றே கேட்டான். உடனே மனோஜ், என்ன உமா, மாப்பிள்ளைய மீட் பண்ணும்போது நீ பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் பேசிட்டியா? உன் மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதை கேட்டு என்று கிண்டலாக சிரித்தான். நானும் கேட்க மறந்துட்டேன், பாலா கிட்ட பேசிட்டியா என்று கேட்டாள் வசுந்தரா. பாலா கிட்ட பிராக்டிக்ஸ் பண்ணது எல்லாம் பேசிட்டியா, சொல்லுடி என்று கௌதமி உமாவை உலுக்கினாள். அப்போது சூர்யா உமா அமைதியாக அமர்ந்திருப்பதை கவனித்து, ஹே உமா, நீ ஏன் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எதையாச்சும் சொல்லு, கேட்கறாங்க இல்ல என்று கேட்டான். உமா அவளையும் அறியாது ஜானை பார்த்தாள். அவள் ஜானை பார்ப்பதை இருவரும் மட்டும் கவனித்தனர். அது வசுந்தரா மற்றும் கௌதம். அப்பொழுது கௌதம், இதுதான் சரியான நேரம் என்று எண்ணினான். மனதிற்குள், மகனே, நீ எனக்கு லட்டு தராமல் அதை ஏமாத்திட்டு நீயே தானே தின்னுட்டு இருந்த, உன்னை எப்படி மாட்டி விடுறான் பார்டா ஜான் என்றவன் தன் ஒரு கையை தூக்கி, நான் ஒன்னு சொல்லணும் என்றான். அதற்கு ராம், ஹே சி, நீ என்ன ஸ்கூல்லையா உக்காந்துக்கிட்ட இருக்க? கைய தூக்கிக்கிட்டு, நான் ஒன்னு சொல்லணும் மிஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்லுடா எர்மா என்றான். உடனே கௌதம், அது நம்ம மச்சான் ஜானை பத்தி ஒரு ரகசியம் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் ஜான் பேசினான். உமா சொல்லிட்டா, அவகிட்ட பிராக்டிஸ் பண்ண எல்லாத்தையும் உமா பேசிட்டா என்றான். ஜான் கூற வருவதை அங்கிருக்கும் யாருக்கும் புரியவில்லை. உடனே ராம், அது எப்படிடா ஜான், உனக்கு தெரியும்? அப்பொழுது ஜான் உமாவின் கண்ணோடு கண் பார்த்து சற்று முன்னேறி வந்து, உமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் பார்த்திருக்கிறேன், அழகு இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா என்றால் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல். ஜான் கூறியதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதை கௌதம் வாயை பிளந்து கொண்டு பார்த்தான். மனதிற்குள், இவன் என்ன இப்படி ஓப்பனா காதல சொல்றான் என்று நினைத்து கொண்டான். ஜான் அதை கூறிவிட்டு ஒரு இரு நொடி கழித்து தாமரையிடம் திரும்பி, இதுதான உமா பிராக்டிக்ஸ் பண்ண டைலாக் என்று கேட்டான் சிரித்து கொண்டே. உடனே ராம், ஜான், இது எப்படிடா உனக்கு தெரியும்? அவ பேசும்போது நீ கேட்டியா என்று கேட்டான். அதற்கு ஜான், ஆமா கேட்டேன் என்றான். உமா சங்கடத்துடன் ஜானை பார்த்தாள். அவள் பார்வையில் ஏதோ சொல்ல வேண்டும் என்பது போல இருந்தது. ஆனால் ஜான் மேலும் பேசினான். ஆனா உமா பேசினது என்கிட்டதான் என்றான். இதை கேட்ட மனோஜ் சிரித்தபடியே, உன்கிட்டயா, நிஜமாவா என்று கேட்டான். அதற்கு ஜான், என்ன
அவன் மாப்பிள்ள பாலா அப்படின்னு நினைச்சிட்டா. அப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. டேய் கௌதம் சொல்லுடா, நீயும் தானே அங்க இருந்த? எந்த அருகில் இருந்த கௌதமை உடுக்கினான் ஜான். அதற்கு கௌதம், அடா பாவி, உன்னை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு உன்னை எல்லாரும் கலாய்க்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்சேன். இவன் என்னடானா நான் என்னையே சாட்சி சொல்ல கூப்பிடுறான் என்று மனதிற்குள் நினைத்தான். கௌதம் எதுவும் பேசவில்லை. இருப்பதை பார்த்த மனோஜ், என்னடா இப்படி முழிக்கிற? அவன் தானே கேட்கிறான் தானே, சொல்லு என்றான். அதற்கு கௌதம், ஆமா சொல்றேன், ஆமா நான் தான் உன் உமா கிட்ட சொன்னேன் இது ஜான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு அவ சரி சொல்லிவிட்டு ஓடி போயிட்டா என்று நடந்ததை கூறினான். இதை கேட்ட அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். சிரித்து கொண்டே சூர்யா, ஹே லூசே, நீ என்ன யாரை பார்த்தாலும் இப்படிதான் போய் பேசிக்கிட்டு இருப்பியா? அது என் மச்சான் கிட்டேயே போய் நீ என்னையெல்லாம் பேசியிருக்க. அவன் உன்னை லூசு அப்படின்னு நினைச்சிருப்பான். லூசு என்ன மச்சான், அப்படிதானே நினைச்ச என்று ஜானை பார்த்து சூர்யா கேட்டான். ஜான் மனதிற்குள், இல்ல, என்னால எதுவும் நினைக்க முடியல என்று நினைத்து கொண்டவன் அதை வெளியே சொல்லாமல், ஆமா மச்சான் அப்படிதான் நினைச்சேன் என்று தயக்கமாக கூறினான். இதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். ஆனால் உமா மட்டும் ஜானை முறைத்தபடியே அமர்ந்திருந்தாள். அவள் மனம் ஏனோ வலித்தது. நெக்ஸ்ட் டைம் பாலா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பாலாவா அப்படின்னு கேட்டுட்டு பேசுமா, ஆர்வ கோளாறு என்று கூறி மனோஜ் சிரித்தான். உமா அதை கண்டு கொள்ளாமல் ஜானை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தாள். இதை கவனித்த சூர்யா, ஹே, நீ ஏன் மச்சான் முறைக்கிற? நீ என்ன பண்ண? லூசுத்தனத்தை இவன் என்னவன் என்றான். உடனே ஜான், இல்லடா, நான் என் மேலையும் தப்பு இருக்கு, நானும் அவங்கள பார்த்ததைய என்று அவன் கூறி வருவதற்குள் கௌதம் இடைமறித்து பார்த்து, அதற்கு ஜான், நீ சும்மா இருடா கௌதம் என்று அவனை அடக்கிவிட்டு, நான் அவளை பார்த்ததும் உமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், எனக்கு சரியா தெரியல என்று சங்கடப்பட்டான். உடனே ராம், விடுமாமா, நீதான் உமாவை பார்த்ததே இல்லையே என்றான். நீங்க எல்லோரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எத்தனை தடவை உமா உங்கள் ஊருக்கு சூர்யா அண்ணன வீட்டுக்கு வந்து இருக்கா? ஏன் உமாவை இவரை மட்டும் பார்த்ததே இல்லையா என்றால். அதற்கு ராம், அதுவா, ஐயா எப்பவும் பிஸியா ஆராய்ச்சி பண்றேன், மேல் படிக்கிறேன், அப்படி எப்பவுமே வெளிநாட்டுக்கு போயிடுவான் என்று அவனை கேலி செய்தான். அதற்கு வசுந்தரா, ஓ ஆராய்ச்சியா, அப்படின்னா என்ன படிச்சிருக்காரு என்றால். உடனே மனோஜ் நக்கலாக சிரித்தபடி, அதுவா, அது என்னன்னு கேக்குறீங்க என்று அதற்குள் ஜான் பேசினான். அது ஒரு சைக்காலஜி படிப்பு, எவ்வளவுதான் என்று மனோஜை பார்த்து கண்காட்டி முறைத்தான். அதற்கு ராம், அது சரி வசுந்தரா, உங்களுக்கு எப்படி எங்களை பத்தி தெரியும், அதை சொல்லுங்க என்றால். உமா சொன்னா, எங்க அப்பா அடிக்கடி மாமாவை பார்க்க அங்க வருவார் தானே, அப்பா நீங்க எல்லோரும் பண்ற சேட்டைகளை சொல்லியிருக்காரு, உங்க எல்லோருக்கும் போட்டோவை பார்த்திருக்கிறேன் என்றால். வசுந்தரா அழகாக சிரித்து கொண்டு. அதற்கு மனோஜ், பாரு உமா, போட்டோவை பார்த்தே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க, நீயும் இருக்கிய, பார்த்து கத்துக்கும், அப்போதையாவது அடுத்த தடவை உன் மாப்பிளைய சரியா கண்டுபிடிப்ப முடியும் என்று மீண்டும் உமாவை கிண்டல் செய்தான். உடனே வசுந்தரா, விடுங்க மனோஜ், அவ்வளோ சோகமா இருக்கா என்று உமாவை பார்த்தாள். அப்போது கௌதமியை பார்த்து, ஹாய் ஹாய் கௌதமி, நான் வேணா உன்கிட்ட அந்த ஒரு சில டைலாக் பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோமா? எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசணும். டேய் கௌதம், யார் அது என்று ராம் கேட்க, கௌதம் ராமை பார்த்து, சும்மா இருடா என்று கூறிவிட்டு, சொல்லு கௌதமி, நான் வேணா உன்கிட்ட சொல்லட்டுமா என்றான் ஆவலாக. அதற்கு கௌதமி, சொல்லுங்க அண்ணா என்றாள். கௌதமின் இதயம் வெடித்தது. எது அண்ணாவா என்று அவன் குண்டு குண்டு கண்களை உருட்டி விழித்தான். ராம் சிரித்து கொண்டே, டே அண்ணன் சொல்லுங்க என்று கௌதமை பார்த்து ஜான் உமாவின் பார்வையில் சற்று சங்கடத்துடன், சரி காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், அதனால போதும், எல்லோரும் இப்ப போய் தூங்கலாம் என்று எழுந்தான். அனைவரும் சரி என்று முடிவெடுத்து எழுந்து நின்றனர். பூஜா, கௌதமி, தாமரை, ராம் முன் நடக்க சூர்யாவிற்கு சைகை காட்டிவிட்டு மனோஜ்
முன்னே நடந்தான். ஜான் உமா இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்தனர். அப்பொழுது ஜான் குட் நைட் உமா என்றான். உமா பதில் சொல்லாமல் ஜானை முறைத்துவிட்டு மீண்டும் முயல் போல ஓடிவிட்டாள். அதை பார்த்த ஜான் சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த கௌதம் மனதிற்குள், நீ யதார்த்தமா அவளை பார்த்து சிரிக்கிறியா, இல்ல வேற ஏதோ இருக்கா, என் மனசுல தப்பா தோணுது என்று நினைத்தான். அதற்கு ஜான், டே கௌதம், நீ மைண்ட் வாய்ஸ் பேசினது போதும், வா போகலாம் என்று அவன் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டே சென்றான். அப்பொழுது கௌதம், டே விடுடா விடுடா, கழுத்து வலிக்குது என்று அலறினான். அனைவரும் சென்றுவிட சூர்யா மட்டும் நடந்து கொண்டிருக்கும் போது வசுந்தராவை பார்த்து நின்றான். வசுந்தராவும் அண்ணனடை போட்டு வேண்டுமென்றே மெதுவாக நடந்து இருந்தால், எப்படியாவது ஒரு முறையாவது சூர்யாவிடம் அவள் பேச விரும்பினாள். அதற்கேற்ற போல் சூர்யா அவளை அழைத்தான். வசுந்தரா. உடனே வசுந்தரா நின்றாள். அவள் மனதிற்குள் எண்ணற்ற உணர்ச்சிகள். மாமாவை நம்மளால கூப்பிடுறாரா, திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா, அது இல்லைன்னா நம்ம பிரம்மையா என்று மனதிற்குள் நினைத்தாள். அதற்குள் ராம், மனோஜ் இருவரும் அவரவர்களின் அறைக்குள் சென்று அங்கு இருக்கும் ஜன்னல் வழியாக கீழே பார்த்தனர். என்னடா நம்ம சூர்யா கிட்ட எவ்வளவு சொன்னேன், இப்படி எதுவுமே பேசாம மர மாதிரி நிற்கிறான் என்றான் மனோஜ். அதற்கு ராம், இருடா அவசரப்படாத, அவன் பேசுவான் என்றான். இருவரும் ஜன்னல் வழியாக கீழே பார்த்து கொண்டிருக்க அவர்களிடையே கௌதம் மற்றும் ஜான் கூடையே சேர்ந்து கொண்டனர். உள்ளே வந்த ஜான், என்னடா நடக்குது என்று கேட்டான். அதற்கு மனோஜ், ஜான் நீயே வந்து பாரு என்றான். கீழே வசுந்தராவின் பின்புறத்தில் பார்த்து கொண்டே சூர்யாவன் நின்றிருந்தான். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகியும் அவள் திரும்பவில்லை என்பதால் சூர்யா அவளை மீண்டும் அழைத்தான். வசுந்தரா உடனே திரும்பிவிட்டாள். சூர்யாவை பார்த்து சிரித்தாள். மாமா கூப்பிட்டியா என்றாள். அவனை பார்த்து அவள் பதட்டமாக இருப்பதை நன்கு தெரிந்தது. அதற்கு சூர்யா ஆமாம் என்றான். சொல்லுங்க மாமா என்றாள் வசுந்தரா. சூர்யா எதுவும் பேசாமல் நின்றான். வசுந்தரா சூர்யாவின் மௌனத்தை பார்த்து அவளும் மௌனமாய் நின்றாள். சிறிது நேரம் இருவரும் மௌனமாக நின்று கொண்டிருக்க அங்கு வந்த தென்றல் காற்று இருவரின் தவிழ்ந்து காற்றில் வசுந்தராவின் கூந்தல் அழகை அலை பாய்ந்து அவளது அழகை முகத்தின் மேலே மூடி கொத்தாக புரண்டு கொண்டிருந்தது. சூர்யா அவளை நெருங்கி ஓரிரண்டு அடி எடுத்து வைத்தான். அப்போது மேலே நண்பர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அவன் அவளை நெருங்குவதை பார்த்த கௌதம் உற்சாகத்துடன் கத்தினான், கிட்ட போறாண்டா, கமான் சூர்யா, இன்னும் கிட்ட வா, அவ கையப்பிடி, போ. அப்படி கைகளாலே ஆட்டி உற்சாகத்துடன் துடித்து கொண்டிருந்தான் கௌதம். ராம் தலையில் கொட்டினான். உடனே கௌதம், ஐயோ வலிக்குதுடா என்றான் தலையை பிடித்து கொண்டு. அதற்கு ராம், டேய் இங்க என்ன படமா காட்டுறாங்க, அவங்களே பேசிக்கிட்டு நீ வா என்று கௌதமை பிடித்து இழுத்தான். உடனே கௌதம், நல்ல சீனுடா, பார்க்க விடுங்கடா மச்சான் என்றான். மனோஜ் ஜன்னல் கதவை மூடிவிட்டு, இனிமேல் எல்லாம் சூர்யா பார்த்துக்குவான், நீ பேசாம போ என்றான். அவனை துரத்தினான். வசுந்தராவின் அருகே வந்த சூர்யா அவளை மேனியே மேலும் புரளும் கூந்தல் அழகை அவள் காதோரத்தில் ஒதுக்கிவிட்டான். வசுந்தரா வெக்கப்பட்டு அவள் கைகளை பிசைந்து கொண்டு தலைகுனிந்து நின்றாள். அவளது இதயம் படபடக்க அவள் படபடப்பை உணர்ந்த சூர்யா, வசு குட் நைட் என்றவன் மெல்லிய குரலில். சூர்யா நிமிர்ந்து பார்த்து வசுந்தரா அழகாக சிரித்துவிட்டு குட் நைட் மாமா என்று கூறிவிட்டு முயல் போல் துள்ளி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்த சூர்யா திருப்தியாக சிரித்தான். அதே நேரத்தில் ஊர் தலைவர் மணிகண்டனின் வீட்டில் ஐயோ அம்மா என்று அனந்த சத்தம் கேட்டு மித்ரன் பாலாவின் படுக்கை அறைக்குள் கதவை திறந்தான். அங்கே அவன் உள்ளே பார்த்தபோது கட்டிலின் மேல் இரு ஜீவன்கள் புரண்டு கொண்டு வலியால் ஐயோ அம்மா என்று முணங்கிக் கொண்டிருந்தனர். அது வேறு யாரும் இல்லை, பேயிடம் பேயடி வாங்கிய பாலாவும் வாசுவும் தான். உள்ளே நுழைந்த மித்ரன் அறையின் விளக்குகளை போட்டான். டே இங்க என்னடா பண்றீங்க வசு என்று கேட்டான் மித்ரன். யாரு அண்ணா நீயா, வா அண்ணா வா, அம்மா வலி
பின்னி எடுக்குதே அம்மா என்று அனாத்தினான் வாசு. என்னடா இப்படி அனாத்துறீங்க என்று புரியாமல் கேட்டான் மித்ரன். அதற்குள் பாலா, டே வாசு, நம்மளை யாருடா அடிச்சாங்க என்றான். உடனே மித்ரன், பாலா ஒன்னு அடிச்சாங்களா? ஊர் தலைவர் மகன் மேல கை வைக்க யாருக்கு இந்த ஊர்ல தைரியம் இருக்கு என்று பொங்கினான். அதற்குள் வாசு, அண்ணா ஷாக்கா குறை, எங்களை தான் அடிச்சாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல, ஏதோ காத்து மாதிரி வந்தது, எங்களை சுத்தி சுத்தி அடிச்சுட்டு போயிடுச்சு என்றான். அதை கேட்ட மித்ரன், காத்தா என்று அதிர்ச்சியில் கேட்டான். உடனே பாலா, டே வாசு வளராத, இருட்டுல கருப்பா என்னவோ வந்தது தானே, நம்மளை அடிச்சு, அதனால தானே நமக்கு அவன தெரியல, காத்து அப்படின்னு மனுஷங்கள் அடிக்கும் என்று கேட்டான். அதற்கு மித்ரன், அடிக்கும் பாலா தீய சக்திகள் என்றான். பின் மித்ரன் வாசுவை பார்த்து, டே வாசு, எங்க போய் பேய் அடிக்கிட்ட வாங்கிட்டு வரீங்க, என்ன தப்பு பண்ணீங்க என்றான். அதற்குள் பாலா, வசுந்தராவா பார்க்க போனோம் என்றான். யாரா வசுந்தரா என்று தெரியாமல் கேட்டான். உடனே பாலா, அது என் லவர் என்றான் பொறுமையாக. அவன் கூறியதை கேட்ட மித்ரன், டேய் பாலா, நீ இப்போ வளராத, 2 நாள்ல இருக்கு உனக்கு கல்யாணத்துக்கு. உமாதான உன்னை கட்டிக்க போறா பொண்ணு பேரு. இப்போ யாரு புதுசா வசுந்தரா அப்படின்னு சொல்ற என்று புரியாமல் கேட்டான். அது உமாவோட அத்தை பொண்ணு, அவளை தான் சின்ன வயசுல இருந்து பாலா லவ் பண்றான் என்றான் வாசு. உடனே மித்ரன் புரிந்து கொண்டான். ஹே, அவளா என்று தன் தலையை ஆட்டினான். அப்போதுதான் பெரியவர் சொன்னது மித்ரனுக்கு நினைவு வந்தது. பாலா காதலிக்கிற பொண்ணு பின்னாடி போனா அவனுக்கு மரணம் நிச்சயம். மர்மம் தொடரும்.